ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சியா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா மார்ச் 30 அண்ட் 31 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தினம் ஒரு திருக்குறள். அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவை செய்தல் இலார். பொருள்: கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர்கள் தவறு செய்வதில்லை. அதிகாரம் குடிமை. ஹெட்லைன்ஸ்: ஃபர்ஸ்ட், அரசு பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்டு வசதி. செகண்ட், முயற்சி திருவினையாக்கும். தேர்டு, இந்திய தேர்தல். ஃபோர்த்து, 23 பாகிஸ்தானுடன் கடத்தப்பட்ட மீன்பிடி கப்பலை மீட்டது இந்தியா. ஃபிஃப்த்து, பாரத ரத்னா விருது. இல்லை ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்னா, அரசு பள்ளிகளுக்கு ஏப்ரல் 1 முதல் ஸ்மார்ட் போர்டு வசதி. தமிழகத்தில் மொத்தம் அரசு தொடக்கப் பள்ளிகள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 22,417 தொடக்கப் பள்ளிகள் இருக்குது. அதில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நவீன கற்பித்தலுக்கான ஸ்மார்ட் போர்டை அனுப்பியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர்களும் தங்கள் முதன்மை கல்வி அலுவலர்களும் இணைந்து, அவங்க 2 பேருமே இணைந்து அனைத்து தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளிக்குமே குறைந்தபட்சம் மேக்ஸிமம் ஒரு மணிக்கிழமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. தொடக்கப்பள்ளின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் படிக்கிறதா தொடக்கப்பள்ளி. நடுநிலைப்பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 8ஆவது வரையும் படிக்கிறதா நடுநிலைப்பள்ளி. செகண்ட் நியூஸ், முயற்சி திருவினையாக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசநோயை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஐநா சபை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா 1945 அக்டோபர் 24 கொண்டு வந்திருப்பாங்க. ஐநா டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 24. அந்த ஐநா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காசநோய் 2030க்குள்ளே உலக அளவில் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 2025க்குள்ளே இந்த காசநோய் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி இலக்கு வச்சுருப்பாரு. அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம இப்போ முன்னேறி போயிட்டுருக்கிறோம். இதில் 2015ஆம் ஆண்டு ஒப்பிடும்போது 2022க்கும் 2015க்கும் ஒப்பிடும்போது இந்த மொத்த நோயாளி எண்ணிக்கை 16% குறைஞ்சிருக்கு. அந்த காசநோய் அறிக்கை 2021 சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி காசநோயின் மரண விகிதமும் 18% குறைஞ்சிருக்கு. அதில் 2015 1 லட்சம் பேருக்கு எவ்வளோ பேர் இறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 பேர் இந்த காசநோயில் உயிரிழப்பாங்க. ஆனால் இப்போ 23 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர் டேக்கே 3500 பேர் காசநோயில் உயிரிழக்கலாம். ஆனால் காசநோய் பாக்டீரியா எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா 30,000 பேர் காசநோயால் பாதிப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா WHO உலக சுகாதார நிறுவனம் மதிப்பிட்டிருக்காங்க. 2024க்கான காசநோய்க்கான இலக்கு மார்ச் 24 காசநோய் டே. அப்போ செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அந்த இலக்கு என்ன அப்படின்னா, நம்மால் காசநோயை ஒழிக்க முடியும் அப்படின்ற ஒரு இலக்கத்தை வச்சுருக்காங்க. அதன்படி காசநோய் கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகள், கட்டமைப்பு வசதிகள், உறுதி ஆகியவற்றின் மூலம் மனித இனம் எதிர்கொள்ளும் காசநோய் என்கின்ற மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்வது சாத்தியமாதான் அப்படின்னு சொல்லிட்டு WHO நம்பிக்கை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உலக அளவில் 27% காசநோய்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. இதுக்கான தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1962 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம காசநோயின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம நுரையீரல் தான் பாதிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருவோம். ஆனால் கிடையாது. அது உடலில் உள்ள எல்லா பகுதியுமே பாதிப்படுத்தி தான் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நிணநீர் கணுக்கள் அப்படின்னா லிம்போசைட்கள், குடல்கள், எலும்பு, மூளை எல்லாமே பாதிப்படுத்தாங்க. இப்போ நுரையீரல் காசநோய் தெரியும். ஆனால் நுரையீரல் சாராத காசநோய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது இந்தியாவில் 15%லேருந்து 25% வரையும் ஆண்டுதோறும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த காசநோய் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க புகைப்படத்து தான் காரணமாக இருக்குது. ஆனால் பெண்களுக்கு என்ன நுரையீரல் காசமல்லாத காச பாதிப்பு இருக்குது. அந்த வேறு பாதிப்பு தான் இருக்கும். அது மேக்ஸிமம் வெளியே தெரியுதுன்னா. இப்போ காசநோய்க்கான அறிகுறின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருமல், குறைந்த அளவிலான காய்ச்சல், உடல் எடை குறைவு பொதுவான காசநோயோட அறிகுறி. ஆனால் காசநோய் அல்லாத பாதிப்பு எப்படின்னா அது சீக்கிரமாக அந்த அறிகுறி காண்பிப்பதால் லாஸ்ட் எண் நிலையை தான் அதுக்கு அந்த நோய் இருக்குன்னே சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா. இந்த காசநோய் இதுக்கான பாக்டீரியா ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ராபர்ட் கோச் என்பவர் தான் 1882 கண்டுபிடிச்சாரு. அந்த பாக்டீரியா நேம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காசநோய்க்கான பாக்டீரியா இதுதான். இதுக்கான மருந்து 1943 குணப்படுத்துறதுக்கு என்ன மருந்துன்னா
டெட்ராமைலின் அப்படின்ற வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 1950 வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் நுண்ணுயிர் எதிரிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 வந்து மலேரியா டே, அதே வந்து டிசம்பர் 1 வந்து எய்ட்ஸ் டே, கேன்சர் டே வந்து February 4, அதே கேன்சர் தேசிய விழிப்புணர்வு நாள் எப்போ அப்படின்னா November 7. இந்திய தேர்தல், இந்த இந்திய தேர்தலை பற்றி ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், அதில் பார்த்துக்கலாம். அடுத்து ஹெட்லைன்ஸ். 23 பாகிஸ்தானருடன் கடத்தப்பட்ட மீன்பிடி கப்பலை மீட்டது இந்திய கடற்படை. பாகிஸ்தானில் வந்து 23 பேர் வந்து பயணித்தாங்க. அது எங்கன்னா ஈரான் நாட்டு மீன்பிடி கப்பல். அந்த கப்பலை வந்து கடத்திட்டு இருக்காங்க. இது எங்கே கடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஹோட் ரோ தீவு. அந்த தீவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஏடன் வளைகுடாவில் இருக்குது. அங்கேருந்து 90 மைல் கிலோமீட்டர் இந்த கப்பலை வந்து கடத்திட்டாங்க. அப்போ அந்த கடத்தின உடனே யூஸ் பண்ணி வந்து இப்போ ஒவ்வொரு கடல் பகுதிக்கும் வந்து பாதுகாப்பாக ஒரு போர்க்கப்பல் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதன்படி வந்து அரபிக்கடல் பகுதியில் பாதுகாப்பு ஈடுபட்டிருந்த யாருன்னா INS சுமேதர் அந்த போர்க்கப்பல் வந்து உடனே போயிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து இம்பார்ட்டண்டாக என்ன போயிருக்கு அப்படின்னா நம்ம ஏவுகணை இருக்குல்ல, ஏவுகணைகளை அழிக்கும் திறன் கொண்ட INS திரிசூல் என்ற போர்க்கப்பலும் வந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கு. அது ஈடுபட்டதுக்கப்புறம் 12 மணி நேரம் நடந்த மீட்புக்கு அப்புறம் அதை போராடி அந்த கப்பலை வந்து மீட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல் பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்வாங்க. அதாவது இந்திய பெருங்கடல் அந்த பாதுகாப்பு கப்பல் பேர் அப்படின்னா ஆப்ரேஷன் சங்லப் என்ற பெயரில் அந்த பாதுகாப்பில் கடற்படை வந்து ஈடுபட்டிருக்கு. அடுத்து ஒரு சட்டம் சொல்லியிருக்காங்க. கடற்கொள்ளையர் தடுப்பு சட்டம் எப்படின்னா 2022 இயற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். நரசிம்மராவ், MS சுவாமிநாதன் உள்ளிட்டோருக்கு பாரத் ரத்னா விருது. இந்த வருஷம் 2024 வந்து பாரத் ரத்னா விருது வந்து 5 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் பிரதமர் யாருன்னா நரசிம்மராவ், அப்புறம் சரண் சிங், மறைந்த வேளாண் விஞ்ஞானி வந்து யாருன்னா MS சுவாமிநாதன், பீகாரோட முன்னாள் முதல்வர் யாருன்னா கர்பூரி தாகூர் ஆகியோருக்கு வந்து பாரத் ரத்னா விருது வந்து அவர் குடும்பத்திற்கும் குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு வந்து வழங்கியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் சனிக்கிழமை நடைபெற்றிருக்கு. அந்த விழாவில் வந்து PV நரசிம்மராவ் அவங்க சார்பில் யார் வாங்கினாங்க, அவரோட மகன் வந்து PV பிரபாகரன் ராவ் அவங்க வாங்கியிருக்காங்க. சௌத்ரி சரண் சிங் அவருடைய சார்பில் யார் வாங்கியிருக்காங்கன்னா அவருடைய பேரன் வந்து ஜெயந்த் சௌத்ரி வாங்கியிருக்காங்க. அது MS சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா MS சுவாமிநாதன். அவங்க சார்பில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவருடைய இளைய மகன் பேராசிரியர் நித்ரா ராவ் அவங்க வாங்கியிருக்காங்க. அப்புறம் கர்பூரி தாகூர் சார்பில் அவரது மகன் யாருன்னா ராம்நாத் தாகூர் வந்து அவர் விருதை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டை வந்து பாரத் ரத்னா வந்து February 9 வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்த நியூஸ் வந்து நான் கிளியராக வந்து February வந்து நான் போட்டிருக்கேங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கர்பூரி தாகூர் 100ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி வந்து அவருக்கு வந்து கடந்த January 23 வந்து பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு பாரத் ரத்னா விருது வந்து எப்போ வழங்கியிருப்பாங்க அப்படின்னா 1954 வழங்கியிருப்பாங்க. அது யாருக்கு வழங்கியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி ராதாகிருஷ்ணன் CV ராமனுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.